மாரடைப்பு திடீரென வருவதில்லை. அது வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே நமது உடலில் சில எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டத் தொடங்கிவிடும். டாக்டர்கள் கூறும் அந்த முக்கிய அறிகுறிகள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய மாறிவரும் வாழ்க்கை முறையால் நாட்டில் மாரடைப்பு வேகமாக அதிகரித்து வருகின்றனர். வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களும் கூட மாரடைப்பால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த அறிகுறிகளை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் உயிராபத்தில் இருந்து தப்பிக்கலாம் என டாக்டர்கள் கூறுகின்றனர். திடீரென நெஞ்சு பகுதியில் அதிக அழுத்தம் அல்லது அசௌகரியம் ஏற்பட்டால் அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம். நெஞ்சு இறுக்கமாவது, பாரமாக உணர்வது அல்லது எரிச்சல் ஏற்பட்டு சிறிது நேரத்தில் குறைந்தால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். இது இதய நோயின் ஆரம்ப அறிகுறி. நீங்கள் மிக விரைவாக சோர்வடைந்தால் அதுவும் ஒரு அறிகுறியே. சாதாரண அன்றாட வேலைகளை செய்யும்போது கூட உடல் ஒத்துழைக்கவில்லை என தோன்றினால் உங்களுக்கு இதய நோய் இருக்கலாம். உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. 2 கைகள், கழுத்து, தாடை, தோள்பட்டை அல்லது முதுகு பகுதியில் அடிக்கடி வலி ஏற்பட்டால் அதை சாதாரண வலி என நினைக்க வேண்டாம். இது மாரடைப்பின் சைலண்ட் சிக்னல்களில் ஒன்றாகும். கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்கினால், பேசும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டால் அல்லது மாடிப்படி ஏறும்போது அதிகமாக மூச்சிறைத்தால் அதை ஒரு எச்சரிக்கையாக கருதுங்கள். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் டயாபெட்டிஸ் நோயாளிகளிடம் இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படும். குளிர்காலத்திலும் உங்களுக்கு வியர்த்தல் அல்லது காரணமே இல்லாமல் அதிகமாக வியர்த்தல் அது பலவீனமான இதயத்தின் அறிகுறியாகும். பசியின்மை, தலை சுற்றல் அல்லது குமட்டல் போன்ற உணர்வுகளும் இதய பிரச்சனையை குறிக்கலாம். இரவில் அடிக்கடி தூக்கம் கலைந்தால் அல்லது சீக்கிரம் தூக்கம் வராமல் சிரமப்பட்டால் அதுவும் மாரடைப்பின் அறிகுறிகளில் ஒன்று. ஒரு மாதத்தில் பல முறை இப்படி நடந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. அதிக இரத்த அழுத்தம், டயாபெட்டிஸ், இரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள், புகைப்பிடிப்பவர்கள் மற்றும் குடும்பத்தில் மாரடைப்பு வரலாறு உள்ளவர்களுக்கு ஆபத்து அதிகம். மேலும் 40 வயதை கடந்தும் எந்த உடற்பயிற்சியும் செய்யாதவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு அதிகம் என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர்.